Hi friends, welcome to Jo's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Jo's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க. வீடியோக்குள்ளார போகலாம். செம்பருத்தி பூவை இப்படி பயன்படுத்தினீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் முடி கொட்டவே கொட்டாது. செம்பருத்தி பூவை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியணுமா? அப்ப வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்பருத்தி பூ அப்படிங்கிறது நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நம்மளோட எல்லாரோட வீட்டு தோட்டத்திலையும் செம்பருத்தி பூ கண்டிப்பாக இருக்கும். சிலர் இந்த செம்பருத்தி பூவை ஃபேஸ்க்கு பயன்படுத்துவாங்க, சிலர் வெறுமனை அப்படியே சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த செம்பருத்தி பூவை உங்கள் ஹேருக்கு பயன்படுத்தலாம். இந்த செம்பருத்தி பூவை 2 விதத்தில் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி செம்பருத்தி பூவில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துடலாம். செம்பருத்தி பூக்கள்ல ஆக்சிஜனேட்டரிகள், விட்டமின் சி, அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்கு. இது முடி சம்பந்தமான பிரச்சனைகளை நீக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட தலைமுடி உதிர்ந்துச்சுனாலோ பொடுகு பிரச்சனை இருந்துச்சுனாலோ செம்பருத்தி பூ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை பயன்படுத்துறதன் மூலமா உங்களோட முடி வளர்ச்சியும் மேம்படும், முடியினுடைய முனைகள் பிளவுபடாமல் இருக்கும், அதாவது ஸ்பிளிட்டன் ஆகாம இருக்கும் ஹேரு. ஃபர்ஸ்ட் ஒன், செம்பருத்தியும் தேங்காய் எண்ணெயும் தான். தேங்காய் எண்ணெய் நம்மளோட முடிக்கு ஊட்டம் அளிக்கிறதுக்கு உதவுது. அதே சமயத்தில் செம்பருத்தி பூ இருக்குல்ல, முடியோட வேர்களை பலப்படுத்தும். இந்த 2 பொருளையும் பயன்படுத்துறது முடிக்கு பளபளப்பை கொண்டு வர்றதோட மட்டும் இல்லாமல் நம்ம முடியை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் 5-6 செம்பருத்தி பூக்களை எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க. இதோடையே 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. இந்த 2 பொருட்களையும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துருங்க. இப்போ இதை உங்கள் முடியில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். முடியில் எண்ணெய் வச்சு உச்சி எடுத்து சிக்கெடுத்து 2ஆக பிரிச்சுக்கோங்க. உங்களோட விரல்களோட நுனிகளில் இந்த பேஸ்ட்டை எடுத்து முடியினுடைய வேர்க்கால்கள்லேருந்து அடி நுனி பகுதி வரைக்கும் படுற மாதிரி அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுருங்க. 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்க எப்பயும் யூஸ் பண்ற ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த டிப்பை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட முடி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும், முடி சுத்தமாக கொட்டாது. செகண்ட் ஒன், செம்பருத்தியும் நெல்லிக்காயும் தான். நெல்லிக்காய் நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. இதில் விட்டமின் சி சத்து இருக்குது. நம்மளோட ஹேரை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நெல்லிக்காயை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். செம்பருத்தி பூவை பயன்படுத்துகிறப்ப அது பொடுகு பிரச்சனையை குறைச்சிரும். இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் 3-4 செம்பருத்தி பூக்களை எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துருங்க. அதோடையே நெல்லிக்காய் பொடியை சேர்க்கணும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹேர் பேக் போல் உங்களுக்கு கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே விரலோட நுனிகளில் இந்த பேஸ்ட்டை எடுத்து உங்களோட ஹேரில் அப்ளை பண்ணி 30 மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டுட்டு எப்பயும் யூஸ் பண்ணுற ஷாம்பு அப்படி இல்லைன்னா சீகக்காய் போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வர்றப்ப முடி உதிர்தல் பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். இனிமே முடியும் கொட்டாமல் இருக்கும். இந்த 2 டிப்ஸில் ஏதாவது ஒன்றையோ அப்படி இல்லைன்னா 2 டிப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப முடி உதிர்தல் அப்படியே ஸ்டாப் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் நியூ ஹேர் வளர்றதையும் நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். குறிப்பு, எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். நியூவாக பார்க்குற வியூவர்ஸ்க்காக இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ண 1 டே அப்படி இல்லைனா 1 வீக்கில் ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அது ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி 1 மந்த்லேருந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஹேர் கொட்டுறது முழுமையாக நின்று லைஃப் லாங் உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் கிடைக்கும். இந்த வீடியோவில் வாழ்நாள் முழுவதும் முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு செம்பருத்தி பூவை எப்படி 2 விதத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ்.
சப்ஸ்கிரைப் செய்கிறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.